Hi பசங்களா and parents, welcome to Janus NEET Tamil. NEET 2026 கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் நீட் அப்ளிகேஷன் போடணும்னு டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அதை பார்த்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை கிளாரிஃபை பண்ணிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இது வரைக்கும் நீட் எக்ஸாம்ல இல்லாத ஒரு ஸ்டெப்பை நீட் 2026 அப்ளிகேஷன்ல ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன அது அப்படின்னு பார்த்தோம்னா கேப்சர் லைவ் போட்டோகிராஃப். எப்பயுமே பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவோ போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோவோ நம்ம அப்லோட் பண்ண சொல்லி தான் கேட்பாங்க. இப்போ அப்லோட் பண்ணுறது இல்லாமல் நம்ம அப்ளிகேஷன் போடும்போதே நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய கேமராவோ நீங்கள் எந்த டிவைஸில் போடுறீங்களோ அந்த டிவைஸில் இருக்கக்கூடிய கேமரா ஆன் ஆகி உங்களை லைவாக ஃபோட்டோ கேப்சர் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் போடுற டைமில் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கேமரா இருக்கக்கூடிய ஃபோனோ இல்லை கேமரா இருக்கக்கூடிய லேப்டாப்போ இல்லை கேமரா இருக்கக்கூடிய சிஸ்டம் கம்ப்யூட்டரோ, ஸோ நீங்கள் எந்த டிவைஸில் போடுற மாதிரி இருந்தாலும் அதில் கேமரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் அந்த கேமரா வழியா தான் நம்மள லைவ் போட்டோகிராஃப் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் சப்போஸ் நீங்க கம்ப்யூட்டர் சென்டர்ல சப்போஸ் பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, பேரண்ட்ஸ் தான் உங்க பசங்களுக்கு அப்ளிகேஷன் போட போறீங்க, கம்ப்யூட்டர் சென்டர்லயோ ப்ரௌசிங் சென்டர்ல போட போறீங்க அப்படின்னா உங்க பசங்களையும் கூட கூட்டிட்டு போங்க. நீங்க யாருக்கு அப்ளிகேஷன் போட போறீங்களோ அவங்களையும் கூட கூட்டிட்டு போங்க. பிகாஸ் அவங்க லைவ் போட்டோகிராஃப் இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களால டாக்குமெண்ட்டே அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால எப்போ அப்ளிகேஷன் போட்டாலும் யாருக்கு அப்ளை பண்றீங்களோ அவங்க உங்க கூட கம்பல்சரி இருந்தால் மட்டும்தான் உங்களால அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த கேப்சர் லைவ் போட்டோகிராஃப் எங்க கேட்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருவோமா, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா அகைன் நம்ம செகண்ட் ஸ்டெப்பா எதை போடுவோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டெப்ஸ் இருக்கும்ல, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டெப்ஸ்ல நமக்கு 10th ஸ்டெப்பா தான் இந்த லைவ் போட்டோகிராஃப் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எந்த இடத்துல வேணா உட்காந்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க படுத்துட்டு கூட அப்ளிகேஷன் போடலாம், நோ ப்ராப்ளம். பட் 10th ஸ்டெப் வரும்போது அழகா லைட் இருக்கிற மாதிரி நல்லா உங்க ஃபேஸ் தெரிகிற மாதிரியான ஒரு இடமா உட்காந்துக்கோங்க. பின்னாடி கச்சமுஜான்னு இல்லாம பிளெயினா ஒரு வால் இருக்கிற மாதிரியோ இல்லை உங்க வீட்டில் ஏதாவது பீரோ இருக்குன்னா அந்த பீரோக்கு முன்னாடி நீங்க உட்காந்துட்டு அப்படியே எடுத்தீங்கன்னா பின்னாடி வந்து பிளெயினா தான் இருக்கும், யாரும் நடந்து போனாங்கன்னா அதெல்லாம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெப் கேம் இருக்கு இல்லையா, உங்க ஃபோனில் இருக்கக்கூடிய கேமராவோ இல்லை லேப்டாப்ல இருக்கக்கூடிய கேமராவோ ஃபர்ஸ்ட் நீங்க அலோ கொடுக்கணும். சப்போஸ் நீங்க அலோ கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா அந்த கேமரா ஆன் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட அலோ கேட்கும். ஸோ நீங்க அலோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க கேமரா ஆன் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ஷூர் அ லைட் பேக்ரவுண்ட் ப்ராப்பர் லைட்டிங் சிங்கிள் ஹியூமன் ஃபேஸ் கவரிங் 80% ஆஃப் ஃபேஸ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்லா பளிச்சுன்னு லைட் வெளிச்சமா இருக்கிற மாதிரி ப்ராப்பர் லைட்டிங் இருக்கக்கூடிய இடமா உட்காந்துக்கோங்க. அண்ட் சிங்கிள் ஹியூமன் ஃபேஸ், ஒரே ஒரு பர்சனோட முகம் மட்டும் தான் தெரியணும். பின்னாடி யாராவது அப்பா அம்மாவோ இல்லை உங்க சிப்ளிங்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை கொஞ்சம் நவுற சொல்லிட்டு உங்க ஃபேஸ் மட்டும் தெரியுற மாதிரி 80% பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கும் இல்லையா, ஸோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல உங்க ஃபேஸ் எந்த அளவுக்கு கவர் ஆகுமோ அந்த மாதிரி வச்சு போட்டோ எடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிளிக் கேப்சர் லைவ் போட்டோகிராஃப் டு டேக் த ஃபோட்டோ. இந்த லைவ் கேமரான்னு இருக்கும். ஸோ நான் அதை வந்து ஃபோட்டோ சாம்பிளோட இப்போ காட்டுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்துட்டு கேப்சர் ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்ம பண்ணணும். அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான ஒரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சப்போஸ் உங்ககிட்ட கேமரா இருக்கிற டிவைஸே இல்லை, நான் எப்படி மேம் அப்லோட் பண்ணுறது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் ஃபோன்லேயும் கேமரா இல்லை லேப்டாப்பும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதை கேப்சர் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாம் உங்கள் ஃபோட்டோகிராஃபர். பட் முடிஞ்ச வரைக்கும் கேமரா இருக்கக்கூடிய டிவைஸ்ல நீங்க அப்ளிகேஷன் போடுங்க. கீழே வந்துட்டு லைவ் கேமரா இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் உங்களோட கேமரா ஆன் ஆகி உங்களோட ஃபேஸ் தெரியும். ஸோ நீங்க கரெக்டாக ஃபேஸை ஒரு இடமா வச்சு ஆடாம இந்த மாதிரி லைவ் கேப்சர்னு இருக்கு இல்லையா, கேப்சர் லைவ் போட்டோகிராஃப் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கேப்சர் பண்ண ஃபோட்டோ ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் சப்போஸ் வந்து இந்த மாதிரி பிளர்ரா இருக்கு, இல்லை நீங்க ஆட்டி ஆட்டி எடுத்துட்டீங்க, இல்லை பின்னாடி ஏதாவது யாராவது வந்துட்டாங்க தெரியாதனமா அதை கேப்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்க கரெக்டா இருந்தது அப்படின்னா அப்லோட் கொடுக்கலாம். சப்போஸ் தப்பா எடுத்துட்டீங்கனாலும் நோ ப்ராப்ளம். இங்க ரிஃப்ரெஷ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அகைன் இந்த கேமரா காட்டும். திரும்ப நீங்க கேப்சர் லைவ் போட்டோகிராஃப் கொடுத்தீங்க அப்படின்னா அகைன் உங்க கேமராலேருந்து திரும்ப போட்டோ கேப்சர் ஆகி இந்த இடத்துல காட்டும். ஸோ எத்தனை தடவை வேணாலும் நீங்க இந்த மாதிரி ரிஃப்ரெஷ் கொடுத்து கரெக்டாக வர்ற வரைக்கும் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் கரெக்டாக வந்துருச்சு, இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்துருச்சு அப்படின்னா அப்லோட் ஃபோட்டோகிராஃப் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ அப்லோட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் யுவர் கேப்சர்ட் இமேஜ் ஹாஸ் பீன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஓகே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைவ் ஃபோட்டோகிராஃப் அப்லோட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் அப்லோட் பண்ண லைவ் ஃபோட்டோகிராஃபும் ஆதார் டீடைல்ஸ் இருக்கு இல்லையா,
ஆதார் டீடைல்ஸ் வந்து ஐடென்டிட்டி டீடைல்ஸில் நம்மளோட ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம ஆதார் நம்பர் போட்ட உடனே ஆதாரில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வரும். ஸோ இந்த லைவ் ஃபோட்டோவும் ஆதாரில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவையும் அவங்க மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. சப்போஸ் மிஸ் மேட்ச்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் நீங்கள் என்ன சப்மிட் பண்ணணும், யார்கிட்ட சைன் வாங்கி அதை அப்லோட் பண்ணணுன்றதை டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஆதாரும் இந்த லைவ் ஃபோட்டோகிராஃப் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே நமக்கு மேட்ச் ஆனால் மட்டும்தான் இந்த ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் நமக்கு தேவை கிடையாது. ஸோ அதனால தான் நான் ஒரு தடவையும் ஆதார் ஃபோட்டோவாக அப்டேட்டடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் ரொம்ப சின்ன வயசு ஃபோட்டோவாக இருந்தது ஆதாரில் அப்படின்னா மிஸ் மேட்ச்னு தான் வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃபோட்டோவை அப்டேட் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸில் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், அந்த ஃபோட்டோ வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, மிஸ் மேட்ச்லாம் வர்றதில்ல. ஒன்ஸ் இங்கே ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட லைவ் ஃபோட்டோகிராஃப் இந்த மாதிரி அப்லோட் ஆகி காட்டும். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களோட டாக்குமெண்ட் அப்லோடிங் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான், ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். பட் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த லைவ் ஃபோட்டோகிராஃப் எடுங்க. இது நீங்கள் பயப்படுற மாதிரி ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. சிம்பிளாக நம்மளோட ஃபோட்டோவை கேப்சர் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அண்ட் ஆல்சோ இந்த ஃபோட்டோ கேப்சர் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் டேட்டா பேஸோட மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் ஐடென்டிட்டி ப்ரூஃப் கேட்பாங்க இல்லையா, லாஸ்ட் இயர் வரைக்கும் ஐடென்டிட்டி ப்ரூஃப் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. பட் இந்த இயர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த லைவ் ஃபோட்டோகிராஃபியும் ஆட்டோமேட்டிக்காக அது ஆதாரோட மேட்ச் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால நீங்கள் தனியாக ஐடென்டிட்டி ப்ரூஃப் அப்படின்றத ஆட் பண்ண தேவையில்லை. ஒன்லி அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனையும் இப்போ எடுத்துட்டாங்க. பிகாஸ் ஆல்ரெடி நம்மளோட ஐடென்டிட்டி டீடைல்ஸ் ஆதாரோட டேட்டா பேஸை மேட்ச் பண்ணதுனால ஐடென்டிட்டி ப்ரூஃப் கேட்கல. சப்போஸ் மிஸ் மேட்ச்னு வந்தது அப்படின்னா நீங்கள் ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ மறக்காம ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸாக இருக்கட்டும், நீட் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து கவுன்சிலிங் வரைக்கும் எல்லா கைடன்ஸுமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த லைவ் கேப்சர் ஃபோட்டோகிராஃப் எப்படி எடுக்கிறது தெரியல அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் அவங்களும் இதை பார்த்துட்டு அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட டவுட்ஸ், அவங்களோட பயம் எல்லாமே காணா போயிடும். ஸோ அதனால மறக்காம உங்க வாட்ஸ்அப் குரூப்லயோ டெலிகிராம் குரூப்லயோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். See you all, take care and bye bye.